ஓம் சரவண பவ. குன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான். தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழகமெங்கும் எண்ணற்ற கோயில்களும் அறுபடை வீடு கோயில்களும் உள்ளன. இதில் திருச்செந்தூரை தவிர அனைத்து கோயில்களும் மலை மீது அல்லது மலை சார்ந்த இடங்களில்தான் அமைந்திருக்கின்றன. எந்த குன்றை பார்த்தாலும் அதில் பெரும்பாலும் முருகப்பெருமானே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு இடங்களிலும் முருகப்பெருமானுக்கு ஆலயங்கள் நிர்ணயிக்கப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. உலகிலேயே மிக உயரமான இடத்தில் அமைந்திருக்கும் முருகன் கோவில் எதுவென்று தெரியுமா? இதோ தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூதகணங்கள் சூழ கைலாய மலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. பிரம்மதேவனும் சரஸ்வதி தேவியும் பிரம்மலோகத்தில் இருப்பது போல் ஸ்ரீமன் நாராயணனும் லக்ஷ்மி தேவியும் திருப்பார்கடலில் குடிகொண்டிருப்பது போல சிவ குடும்பம் முழுவதும் கைலாயத்தில் குடிகொண்டிருக்கின்றது. ஒரு நாள் ஞான பழமான மாம்பழத்தை நாரதர் கொண்டு வந்து பார்வதி தேவியிடம் கொடுத்தாராம். இந்த முழு பழத்தையும் பங்கு எதுவும் போடாமல் ஒருவர் மட்டுமே சாப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் முழு ஞானமும் அவருக்கு வந்து சேரும் என்று சொல்லி சென்றாராம். ஆனால் அவர் கொடுத்ததோ ஒரே ஒரு பழம். அப்போது வெடித்தது பிரச்சனை. ஞானப்பழம் எனக்குத்தான் வேண்டுமென முருகப்பெருமானும் கணேசனும் ஒருவரை ஒருவர் வசைப்பாடி கொண்டிருந்தனராம். இந்நேரத்தில் முதலில் உங்களில் எவர் உலகை சுற்றி வருகிறார்களோ அவருக்கே இந்த பழம் என்று சிவபெருமான் கூறினார். இந்த பழம் எனக்கே என்று கூறி மயில் மீதமர்ந்து உலகை சுற்ற முருகன் கிளம்பிவிட்டார். அன்னையும் தந்தையுமே என் உலகம் என்று கூறி அவர்கள் இருவரையும் சுற்றி வந்து கணேச பெருமான் ஞான பழத்தை பெற்றுக்கொண்டார். இதனால் கோபமுற்ற முருகன் கைலாயத்தை விட்டு வெளியேறி அங்கே இருக்கும் ஓர் மலையின் மீது வந்து அமர்ந்து கொண்டார். முருகப்பெருமான் கோபத்துடன் அமர்ந்த அந்த இடம் இப்போது கார்த்திகேய சுவாமி கோயிலாக உள்ளது. இந்த இடம் உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக்கிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ருத்ரப்பிரயாக்கின் மலையடிவாரத்தில் கனக்சௌரி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இக்கோயிலை அடைய கனக்சௌரி கிராமத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலையேற வேண்டும். சாதாரணம் என்று நினைக்க வேண்டாம், மிக மிக கடினமான மலையேற்றம் இது. மலையேறி வந்தவுடன் அந்த களைப்பை எல்லாம் அந்த கார்த்திகேயன் போக்கிவிடுகிறார். இமயமலைகளுக்கு நடுவே கவுஞ்ச பர்வதம் என்ற இடத்தில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. மலையின் உச்சியில் மயில் வாகனத்தில் வேலோடு லிங்க ஸ்ரூபத்தில் 6 முகங்களில் முருகப்பெருமான் காட்சி தருகின்றார். சதையை தாயிற்கும் தன் எலும்புகளை தந்தைக்கும் கொடுத்துவிட்டு முருகன் இங்கு தவம் செய்கிறார் என்று கூறப்படுகின்றது. மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த கோயிலுக்கு மலையேறி வரும் பக்தர்கள் அனைவரும் ஜெய் கார்த்திக் சுவாமி என்று மக்கள் கோஷமிடுகின்றனர். இதுதான் உலகிலேயே மிக உயரமான முருகன் கோவிலாகும். ஆனால் அவர் நம்மை அழைத்தால் மட்டுமே நம்மால் அங்கு செல்ல முடியும். இங்கு செல்வது அவ்வளவு சாமானிய காரியம் இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.